கமல் முதலே சொன்ன மாதிரி இந்த டென்ஷன் எனக்கு வந்து ஏன் அப்படின்னு சொன்னால், கமல் வந்து கூப்பிட்டு, ரஜினி நான் கதையும் கேட்க மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன், நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட விட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே தான் பெரிய ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு நமக்கு. ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம போட்ட பிறகு அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான் சொன்ன பிறகு தான் எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன், இல்லை கமல் சார் இந்த கதையெல்லாம் வேண்டாம், எல்லாம் நம்ம தலையில் கட்டிடாதீங்க, நீங்கள் கதையை கேட்டு நீங்கள் ஓகேன்னு சொன்ன பிறகு தான் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த கதையை கேட்டார். ஸோ கதை கேட்டு எஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக நம்ம என்ன சொல்லி என்ன பண்ணால் கூட அஸ்வத் மாரிமுத்து மேலே வந்து பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதுக்காக எல்லாமே வந்து உங்கள் தலைமையில் நம்ம போட்டுட மாட்டோம். 100% நம்ம எல்லாம் சேர்ந்து இட்ஸ் எ குரூப் ஒர்க், இட்ஸ் எ கம்பைன்டு ஒர்க், இட்ஸ் எ டீம் ஒர்க். எல்லாமே சேர்ந்து நம்ம வந்து ஓன்லி சக்ஸஸ் நோக்கி தான் நாம் வந்து இதை உழைப்போம். அண்ட் டெஃபினெட்லி படம் நல்லா வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வெரி எனர்ஜெட்டிக் டைரக்டர், யங் பிளட். அவர் படம் அந்த டிராகன் படம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்டர்டெயின் மட்டும் இல்லாமல் ரொம்ப டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட், அதோட ஒரு நல்ல மெசேஜ் வந்து அதில் வந்து கொடுத்துருந்தாங்க. அட்ஸ் அன் எக்ஸலண்ட் ஹேஸ் எ கேமராமேன் அண்ட் க்ரூ. ரொம்ப 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 திஸ்டிங் நல்லா வந்திருக்கு. கடவுள் பணத்தில் நல்லா வரணுங்கிற நம்பிக்கையும் இருக்குது.